सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। वैकुण्ठः पुरुषः प्राणः प्राणद प्रणव पृथुः हिरण्यनाभः शत्रुघ्नः व्याप्तो वायुरथोष्टजः। 57வது ஸ்லோகம். திவ்யமான பகவன் நாமாக்கள்ல வைகுண்டங்கிற 405வது நாம. இதற்கு முன்னால கர்ம விதுத்தமஹா தர்மோ தர்ம விதுத்தமஹாங்கிற நாமாக்களை பார்த்தோம். தர்மம் எனக்கூடியது 4 புருஷார்த்தங்கள்ல முதல் புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தமானது மோட்சத்துக்கு கொண்டு போய் விடும். பரம்பரைய நித்திய கர்மானுஷ்டானங்கள் பண்ணி கொண்டிருந்தோம் ஆனால் பகவத் பிரீதி ஏற்பட்டு சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த சுத்தம் சித்தமாக நமக்கு குருநாதர் கிடைச்சு அவர் திருமுக மண்டலமாக வேதாந்தங்களை வாசித்து வெறும் சிரவணத்தோட நிற்காமல் மனனமும் நிதித்தியாசனமும் பண்ணி அபரோட்ச சாட்சா்காரத்தை இப்பிறவில அடையலாம். அதற்கு வழி முதல்ல தர்மம். அதனால்தான் ராமனை சொல்லும் பொழுது ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லும். ராமனானவன் தர்மத்துக்கு ஒரு விக்கிரகம், தர்மஸ்வரூபமாகவே இருந்தார். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காண்பித்தார். கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை உபதேசம் பண்ணினார். ராமனானவன் அந்த தர்மத்தை இப்படி அனுஷ்டானம் பண்ணணும். எந்த வாழ்க்கையில எப்படிப்பட்டதான கஷ்டம் வந்த போதிலும் தர்மத்தை விடப்படாது, தர்மம் தான் காப்பாற்றும் எனக்கூடியதான தீவிரமான நம்பிக்கையுடன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினார். அதோட மட்டுமல்ல, தர்மத்தை எடுத்து சொன்னார். தர்ம விதுத்தமஹா, தர்மவித், தர்மத்தை அறிந்தவர். யோக வாசிஷ்டம் பார்த்தேடையானால் ராமனுக்கு கொடுத்த உபதேசம், அத வால்மீகி நமக்கு எழுதி கொடுத்தார். வசிஷ்டன் உபதேசம். அப்படி ரொம்ப உயர்ந்ததான ஒரு விசேஷங்கள். சாதாரணமாக நம்ம கௌடபாதருடைய ஒரு காரிக்கைகளை தான் ரொம்ப வசதின்னு சொல்றோம். ஏன்னா அவர் பிரபஞ்சமே பிறக்கலைன்ட்டார். அவர் பிரபஞ்சம் எப்படி பிறக்கிறது, பிறந்த பிறகு அது மித்யா போதம்னு சொன்னதேவைகள்ல அவர் அஜாதவாதம் பிரபஞ்சோ எதி வித்யேத நிவர்த்தேத நசம்சயா, பிரபஞ்சமே இல்லைன்ட்டார். ஏன்னா அந்நிலையிலிருந்து பேசினார் அவர். அதை விட உயர்ந்ததாக ஒரு நிலையில விசேஷமாக வாசிஷ்டத்துல நிறைய சூடார உபாக்கியானம், இப்ப நிறைய உபாக்கியானங்கள் கதை கதையாக ராமனுக்கு சொன்னார். அந்த கதைகள்லாம் நம்ம பார்த்தோமே ஆனால் கதை மாதிரி தெரியுமே தவிர அதுக்குள்ள எத்தனையோ ரகசியமான அம்சங்கள் சொல்லியிருக்கே வாசிஷ்டம். அப்படிப்பட்டதான அந்த வாசிஷ்டாதி கிரந்தங்கள்லாம் பகவான் தான் புரிந்து கொண்டு, பெரும் புரிகிறது மட்டும் இல்ல, தன் அனுபவத்துக்கு வேணும், அது அனுபவத்துக்கு வரலேன்னு தான் அதற்காக சிரமப்பட்டு அதே அனுபவத்துக்கு வரவழைத்து கொண்டு அதற்கு பிறகு அந்த ஸ்வரூபத்தை பரிபூர்ணமாக அனுபவித்தவர் ராமச்சந்திரன். அப்படி அவர் அனுபவித்ததான ஒரு ஸ்வரூபத்தை தான் வாழ்நாள் முழுக்க எடுத்து சொன்னார், அனுபவித்தார். பிறகு உயர்ந்த ஒரு பக்தனா இருக்கக்கூடியதான ஹனுமானுக்கு உபதேசம் பண்ணினார். அதை உபதேசம் பண்ணும் பொழுது பகவான் சிம்ஹாசன மத்தியே புஷ்பக மாசனே மணிவையே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிப்ய பரம். அக்ரே வாசயதி பிரபஞ்சன சுதே, பிரபஞ்சன சுதன், பிரபஞ்சன வாயு, வாயு புத்திரனா இருக்கக்கூடியதான ஹனுமானுக்கு அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொல்றாராம். ஆனா தர்மத்தை தாண்டப்படாது. யாருக்கு அதிகாரம்? மனுஷியானாமேவ அதிகாரா.
சாஸ்திரமானது மனுஷியாளுக்கு அதிகம். சோ இந்த மானிட பிறவியில் இருக்கிறவாளுக்குத்தான் சொல்லணும் அனுமார் குரங்கா பிறந்திருக்காரு. அதனாலதான் என்ன பண்ணார், தத்துவம் முனிபிய பரம்ட்டாரு. முனிகளை முன்னால நிக்கிற வச்சுட்டு அந்த முனிகளுக்கு உபதேசம் பண்ணக்கூடியதான வியாஜமாக இவருக்கு சொன்னார். அதை முழுக்க தான் அனுபவித்து அந்த ஸ்வரூபத்தை சர்வதா சர்வகாலமும் அந்த அனுமான் அந்த ராமனிடத்துல குரு பக்தியோட ராமநாமாவே சொல்லிக் கொண்டிருக்கார். அடுத்த கல்பத்துல பிரஜாபதி பரியந்தம் வருவார். இத்தனையும் தர்ம விருத்தமா அப்படிங்கிற நாமால வருவார். யாருடைய ஆக்கியைகளோ வேதங்களோ, யாருடைய ஆக்கியைகள் வேதத்தில் இருக்கிற உபனிஷத்துகளோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமாக அவர் வந்திருக்காருங்கிறதையும் தர்ம விருத்தமாங்கிற நாமாவில பார்த்தோம். அடுத்தது வைகுண்டா. வைகுண்டம்னு சொன்னா குண்டான்னா பிரதிபந்தம்னு அர்த்தம். நாம ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம்னா அதுக்கு இடையூறா இருக்கிறது, அதுக்கு குண்டம்னு. குண்டா கதி பிரதிகதோ பிரதிகாதே. நாம் எந்த செயல ஆரம்பிச்சாலும் அந்த செயலுக்கு ஏதாவது ஒரு பிரதிகாதம், ஒரு இடையூறு வறுமையானால் அதுக்கு குண்டம்னு பேர். குண்டிதா அப்படி. பகவான் என்ன பண்றாரா, எல்லா பிரதிகாதங்களும் போகணும் மனுஷா. நீங்க பகவான தியானம் பண்ணிட்டு ஒரு காரியம் ஆரம்பிச்சாலையானா அதுக்கு இடையூறா ஒன்றும் இருக்கப்படாது, சகல விதமான இடையூறுகளையும் நான் போக்குகிறேன் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வைகுண்டனாக இருக்கிறார். அதான் விவிதா குண்டா கதே பிரதிகதி. குண்டான்னு சொன்னா நாம் எந்த ஒரு செயலை எடுத்துட்டோமையானால் அதுக்கு பிரதிபந்தம் வரத்துல இடையூறு வரலவா, அதுக்கு குண்டம்னு பேரு. விகுண்டா விகுண்டாய கர்த்தா இது வைகுண்டா. இந்த உலகங்கள்லாம் ஆரம்பிக்கிற காலத்துல சுட்டி பண்ணக்கூடியதான காலத்துல பகவான் என்ன பண்ணினார் தெரியுமோ, இந்த பொருள்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்த்தாரா அதனுடைய கதி ஒழுங்கா வரணும் அப்படிங்கிறதுக்காக. எதல் விஸ்லிஷ்டானி பூதானி பரஸ்பரம் சம்ஸ்லேஷாத். விஸ்லிஷ்டமான பூதங்களை, தனித்தனியாக பிரிந்திருக்கக்கூடியதான பூதங்களை, பஞ்சமகாபூதங்களை ஒண்ணுபடுத்தினார். ஒண்ணு இன்னோட சேரட்டும் அப்படின்னு பண்ணினார். பரஸ்பரம் சம்ஸ்லேஷயன்னு சேஷாம் கதிம் பிரதிபத்னாதி. அது எப்படி? மயா சம்ஸ்லேஷிதா பூமி அத்தி வ்யோமச வாயுனா வாயுஸ்ச தேஜசா சார்த்தம் வைகுண்டத்வம் ததோ மம. மயா சம்ஸ்லேஷிதா பூமி அத்தி. பூமியில எங்க பார்த்தாலும் ஜலம் இருக்கணும் சேர்த்துட்டார். பூமியில அப்படியே இருக்குமே ஆனால் அந்த பூமி நமக்கு உபயோகப்படாது. பூமி உபயோகப்படனா அந்த பூமியோட ஜலத்தை சேர்த்து வச்சிருக்காரு. ஆகையால் என்ன ஆகும், அந்த பூமி எப்பொழுது நன்னா ஜலம் இருக்கிறதா குடிச்சுக்க கூடியதான ஒரு பொருள். ஆகையால் நீங்க எத்தனை மாடி கட்டினாலும் ஒண்ணும் ஆகாது, அப்படி தயார் பண்ணிட்டு இருக்காரு. ஜலத்தோட பூமியை கலந்தார். பூமியானது ஜலத்துல 10ல் 1 பங்கு தான் இருக்கு. நாம் இருக்கக்கூடியதான பூமி இருக்கு பதில இதுக்கு 10 மடங்கு ஜலம் இருக்கு. அந்த ஜலம் இருக்கிறதுக்கு 10 மடங்கு நெருப்பு இருக்கு அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அப்படி அந்த ஜலத்தை முழுமையாக என்ன பண்ணார், பூமியோட சேர்த்து வச்சிருக்கார். பூமியில ஒவ்வொரு பகுதியிலையும் நெருப்பு இருக்குது, ஜலம் இருக்கு. ஆயால் பூமியில நோண்டினீங்கன்னா ஜலம் வரும். அப்படி அதனால என்ன பண்ணார், மயாதம் ஸ்ரேஷா பூமி அத்தி வியோமச்ச வாயுனா. அதே போல ஆகாசத்தை முழுமையாக வாயுவோட சேர்த்து. ஆகாசத்துல சப்தமும் இருக்கும். சப்தம் ஆகாசம் வழியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. ஆனா அதே இடத்துல அதுக்குள்ள வாயுவும் இருக்கு. அதனாலதான் வாயுவுக்கு மாதரிஸ்வான்னு பேர். மாதரி அந்தரிக்ஷே ஸ்வயதி கச்சதி இங்கும் செல்கிறார். அதனால அவருக்கு மாதரிஸ்வா காத்துன்னு பேர். இந்த காத்தானது பூமியோட ஆகாசத்தோட சேர்த்து வச்சிருக்கார். அந்த வாயு என்ன பண்ணினார், தேஜஸோட சேர்த்தார். வாயு தேஜசா சார்த்தம். இப்படி ஒண்ணு இன்னொன்னோட சேர்ந்து இருக்கிறதுனால பஞ்சீகரண பிரக்கிரையினால எது இருந்தாலும் ஜனங்களுக்கு எப்பொழுதும் உபயோகப்படும். அப்படி உங்க ஆகாரம் சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 5 பூதங்களும் விழும். கண்ணானது தேஜஸான பதார்த்தத்தை கேட்கிறது, காதானது ஆகாச பதார்த்தத்தை கேட்கிறது, நாக்கானது ஜலீய பதார்த்தம்
அந்த ஜலம் உள்ளதான பதார்த்தத்தை நாக்கு கேட்கறது. இதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னு என்ன பண்ணுவேன் நீங்க? ஆகையால் நீங்க எதை கிடைக்கிறதோ உங்களுக்கு உட்கொண்டதான பதார்த்தங்கள்ல எல்லா பூதங்களும் இருக்கணும். நீங்க சாதாரணமா தோசை சாப்பிட்டாலும் இட்லி சாப்பிட்டாலும் பழம் சாப்பிட்டாலும் அதுல 5 பூதங்களும் இருக்கணும். ஸோ அது என்ன ஆகும்னா அந்த பதார்த்தங்கள் எல்லாம் உங்களை போனதுமே உங்க சரீரத்துல யாராருக்கு எது எது வேணுமோ எந்தெந்த உருப்படிக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்ததான எல்லா பதார்த்தங்களும் இருக்கு. நீங்க ஏகாதசி பட்னிங்கிறேன், ரைட், சந்தோஷம். அன்னைக்கு தீர்த்தம் தான் சாப்பிடுறேன். நிர்ஜல ஏகாதசி இல்லை, மற்ற ஏகாதசியில தீர்த்தம் தான் சாப்பிடுறேன். அந்த தீர்த்தத்துல எல்லாமும் இருக்குன்னு இந்த சரீரத்துக்கு வேண்டியதான எல்லா வகையும் உண்டு. வேதகேதுன்னு ஒரு பையன், அவர் அப்பா கிட்ட வேதாந்தத்தை வாசிக்கணும்னு வந்தான். ரொம்ப நன்னா தான் இருக்கு. ஆனா 16 கலைகளோட புருஷன் இருக்கார் அப்படின்னு சொன்னா அவன் நம்பல. எப்படி சார் நான் பாக்குறது அப்படின்ட்டான். அவரை நம்ப வைக்கிறதுக்காக என்ன பண்ணினா, நீ சாப்பிடாது அப்படின்ட்டு. பஞ்சதசானி மாசி 15 நாட்கள் ஒண்ணும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஒண்ணும் சாப்பிடாம அந்த பிராணம் விட்டா பையனாச்ச. அதான் என்ன பண்ணாரு, காமமா பப்பிபா, உனக்கு எவ்வளவு வேணாலும் இச்சைக்கு தகுந்தா போல தீர்த்தத்தை கொடி. நான் விபதோ பிராணா புத்தே சதையுதி. நீ போகாத போனா ஒண்ணுமே சாப்பிடாத போல பிராணம் போயிட்டா கட்டம். அதனால தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டே இருந்தேன்னா சரீரத்துக்கு பிராணம் போகாது. பட்னி இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற. 15 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த பிறகு என்ன சொல்ல, ருக்வேதத்தை சொல்லுங்க, ஞாபகம் இல்ல. எதிர்வேதம் சொல்லு, ஞாபகம் இல்ல. சாமவேதம் சொல்லு, ஞாபகம் இல்ல. என்ன எது கேட்டாலும் தெரியல, சொல்ல ஆரம்பிக்கிறார், பரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா, நான் சரி போய் நிம்மதியை சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. சாப்பிட்டா ரெஸ்ட் எடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்தான். வரும் பொழுது எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாலே டக்குனு முழுக்க சொல்ல ஆரம்பிச்சாராம். அது எப்படிப்பா, காலமே நான் முடியல, ராத்திரி என்னால முடியறதே அப்படின்னு. நீ 15 நாள் உட்கொள்ளல, உன்னுடைய மனசுல ஒவ்வொரு கலையாக குறைஞ்சு போயிடுது. 16 கலைகள்ல ஒவ்வொரு கலையா போயிடுது. நடுவுல இருக்கிற அந்த சாதா கலை அது மட்டும் இருக்கு. திரும்பி அன்னத்தை சாப்பிட்டதுமே மயூகங்கள்லாம் வந்து எல்லா கலைகளும் உண்டாச்சுப்பா, இதுதான் விவகாரம் அப்படின்னு தீர்மானமாக சொன்னார். அப்படி நாம் உட்கொண்டதான எல்லா பதார்த்தங்களையும் அப்பிரதிகதமாக நமக்கு சரீரத்துக்குள்ள எல்லாமும் வேலை செய்யணும். சரீரம் காப்பாற்றப்பட வேண்டும் எனக்கூடியதான எண்ணத்துல ஒன்னொன்னோட கலந்தால், அதனால இந்த கலந்ததான ஒரு பதார்த்தம் கதி பிரதிரோதம் வராம காப்பாற்றுவதான ஒரு பதார்த்தம். ஆகையால் அவருக்கு வைகுண்டா அப்படின்னு. இது மகாபாரதத்துல சாந்தி பர்வாவில சொல்லியிருக்கு. மகாபாரதம் படிக்கும் பொழுது சாந்தி பர்வால இருந்து ஆரம்பிச்சு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது எதுக்கு, பாராயணமா பண்ணும் பொழுதுதான் இந்த நியமம் எல்லாம். அப்பப்ப படிக்கும் பொழுது ஏதாவது படிக்கலாம், ஆதி பர்வால இருந்து படிக்கலாம், ஒண்ணும் விவகாரம். சில பேர் பாரதம் புஸ்தகமே ஆத்துல வச்சுக்கூடாது, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும்னு. இது இந்த பாரதம் இல்லாதவன்லாம் சண்டை வராம இருக்குமா? அது எப்பதானே போட்டிருக்க. அண்ணன் தம்பி இருந்தா சண்டை வரதான் வரும். அதுக்கு பாரதம் காரணம் இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, பாரதத்தினால அண்ணன் தம்பிக்கு சண்டை வருதுங்கிற அபிப்பிராயம் வச்சுக்க வேண்டாம். பாராயணமாக படிக்கும் பொழுது, நாம் இதை ஒரு காமியமாக ஆரம்பிச்ச பாராயணமா படிக்கும் பொழுது சாந்தி பர்வா, அனுசாசனி பர்வா படிச்சு அப்படியே முழுக்க மறுபடியும் அப்படி பண்றது அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்துல வச்சிருக்கோம். ஆகையால் சொன்னல, பாரதம் ஆத்துல இருந்தாலே சமஸ்த க்ஷேமத்தையும் கொடுக்கும். பாரதம் எப்பொழுதும் படிக்கலாம், இங்கேயும் படிக்கலாம். பாரதம் பஞ்சமோ வேதான்னு சொல்லியிருக்கு. 4 வேதங்களுக்கு தாண்டி 5வது வேதம். ஏன்னா ஸ்ரீசூத்ரத்விஜபந்தூனாம் த்ரயீன ஸ்ருதி கோச்சரா இது பாரதமாச்சாரம் கிருபையா மணிநாத்ரதம். ஸ்திரீகளுக்கெல்லாம் வேதாத்தியனம் வேண்டாம் நீங்க சொல்லிவிட்டேன். அவளுக்கு தர்மம் எப்படி தெரியும்? அவ படிக்க வேண்டாமா? அவளுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? வீட்டில் இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் நல்ல வழியா நடத்தி கொடுக்க வேண்டாமா? அப்ப அவளுக்கு தெரியலன்னா தர்மம் எப்படி அப்படின்னு கேட்டா, அதற்காகத்தான் வேதத்தில் இருக்கக்கூடியதான தர்மங்களை நான் கதை வாயிலாக அங்கெங்கே எக்ஸாம்பிள் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பாரதத்தை வாசிச்சா 4 வேதங்களும் வாசிச்சா என்ன பலமோ அந்த பலம். அதனுடைய சாரமா இருக்கக்கூடியதான விஷ்ணு சாஸ்திரம் வாசிச்சா அந்த பலம். அதனாலதான் விஷ்ணு சாஸ்திரமா ரொம்ப வந்தது அப்படின்னு சர்வ தர்மோத்தமமா இருக்கக்கூடியதான பகவானுடைய நாமாக்களை இங்க சொல்லிட்டு இருக்கார். அப்படி அதுல வைகுண்டா அப்படிங்கிற ஒரு பேர். அதுக்கப்புறம் புருஷா சர்வஸ்மாத் புராசதனாத் சர்வ பாபஸ்ய சாதனாத்வா புருஷா.
இதற்கு முன்னால புருஷாங்கிற நாம வரும் பொழுதெல்லாம் பூர்ணத்வா புருஷா, எங்கும் வியாபித்திருப்பதனால் அவருக்கு புருஷன் என்று பெயர். ஆகாசம் எப்படி எல்லா இடத்திலையும் இருக்கோ அதே போல பரமாத்மாவும் எங்கும் வியாபித்திருக்கார். எல்லா பொருளையும் அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்தோ நீதோ குஹாயாம் தமக்ரத பஸ்யது வீதசோகா தாது பிரசாதான் மகிமானமாத்மரா. அணுவான பதார்த்தங்களுக்குள்ள ரொம்ப அணுவா இருக்க, பெரிய பதார்த்தங்களுக்கு வெளியிலையும் இருந்துருக்க. அப்படி எல்லா பதார்த்தத்தையும் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பிரபு அவர். அதனால் அவருக்கு புருஷகான்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். ரெண்டாவது புரிஷயனாத் புருஷா, உங்க இதயத்துல பரமாத்மா இருக்கார், மற்றவர்கள் தெரிந்து கொள்ளல. நான் என்ன பண்றது, ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் பரமாத்மா இருக்க. அந்த பரமாத்மாவை பார்க்கணும். நம்ம எப்படி பார்க்கணும்? அந்தர்முகமாக பார்க்கணும். அந்தர்முக சமாதாத்யா பகிர்முக சுதுர்லபா. வெளியிலேயே பார்த்துட்டு தேடினா கிடைக்காது, உள்ளூர உள் திரும்பி பார்க்கணும். கஷ்டித் தீர பிரத்யகாத்மானம் ஐட்டது அமிர்த சற்றுரோ அமிர்தத்வம் இச்சன். 10,000 மனுஷியால யாரோ ஒருத்தன் அந்த பரமாத்மா உள்ளூர இருக்கிறார் என்று அறிந்து புரிந்து கொண்டு அதை பார்க்க முயற்சி பண்ணுகிறார். அப்படி அந்த இதயத்துக்குள்ள இருக்கார் பரமாத்மா. ஆகையால் அவருக்கு புருஷா, புரிஷயனா புருஷா அப்படின்னு சொல்லு. இதற்கு மேல அந்த ரெண்டும் பழசை சொன்னதையே சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக இன்னொரு என்ன வேற நாம வச்ச, அதுக்காக இன்னொரு அர்த்தம் சொல்றார். எப்படி? சர்வஸ்மாத் புரா சதனாத் சர்வ பாபஸ்ய சாதனாத். எல்லாரை விட முதல்ல அவர் இருக்க, சகல காரணமாக இருந்துருக்க. அதனால் அவருக்கு புருஷகான்னு பேர். புரா சத் புருஷா. காரணம் எல்லா காரியத்தை விட முன்னால இருக்கும் அல்லவா? குடம்னு சொன்னா குடத்துக்கு முன்னால மண் இருக்கணும். அதே போலயே தயிர்னு தயிருக்கு முன்னால பால் இருக்கணும். அதே போலயே உலகத்தை படைத்தவர் உலகத்துக்கு முன்னால இருக்கார். ஆகையால் முன்னால இருக்கிறதால புருஷன்னு சொன்னார். அது இல்லாமல் பிரஜாபதியை சிருஷ்டி பண்ணினார். முதல்ல உலகத்தை உண்டு பண்ணி அந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு பிரஜாபதி வேணும். பிரஜாபதியை சிருஷ்டி பண்ண ஹிரண்யகர்ப்பமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதப்பதிரேகா ஆசீத் அப்படின்னு முதல்ல ஹிரண்யகர்ப்ப தயார் பண்ணார். அவர்தான் மற்ற எல்லா விடயங்களும் பின்னாலதான் தயார் பண்ணணும். அப்படிப்பட்டதான அந்த ஹிரண்யகர்ப்பரை தயார் பண்ணும் பொழுது யார ஹிரண்யகர்ப்பரா வைக்கிறது? அது யாரோ எனக்கு தனக்கு இஷ்டமானவளை வைக்கப்படாது. என்ன அவர் எந்த காரியத்தை பண்ணினாலும் பகவான் ஜன்மாந்தரத்துல என்ன போன கல்பத்துல என்ன இருக்கோ அதுக்கு தக்கவாறு அவாவாண்டிய புண்ணிய பாபத்துக்கு தக்கவாறு தான் செய்வார். அவர் இஷ்டமா இருக்க வேண்டியவர் வேண்டாது எல்லோரும் வேண்டியவர் தான். பகவானுக்கு எல்லோரும் வேண்டியதுதான். மம பிராணாகி பாண்டவான். அதே விதமாக எல்லோரும் வேண்டியதான். பகவானுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. ஆனாலும் யார ஹிரண்யகர்ப்பரா தயார் பண்ணி வைக்கிறது அப்படின்னா, போன கல்பத்துல யார் அத்தியதிகமான புண்ணியம் பண்ணினாலோ அவளுக்கு ஹிரண்யகர்ப்பரையா தயார் பண்ணி வைக்கணும். போன கல்பத்துல யார் அத்தியதிகமான புண்ணியம் பண்ணினாரோ அவளை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்ட, சர்வஸ்மாத் பாப்மன ஔடது சயத் பூர்வோஸ்மாத் சர்வம் சர்வஸ்மாத் சர்வான் பாப்மன ஔடத் தஸ்மாத் புருஷா. ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறேன். ஒரு 10 பேர் ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறா. அதுல என்ன பண்றேன், அவ 10 பேர்லயும் யார் முன்னால ஓடினாலோ அவளுக்கு தானே முதல் பிரைஸ் கொடுக்குறேன். 2ஆவது வந்தது செகண்ட் பிரைஸ், 3ஆவது வந்து தேர்ட் பிரைஸ், மீதி பேருக்கெல்லாம் கான்சலேஷன் பிரைஸ். இப்படிதானே சொல்லிட்டு இருக்கேன். தானே நியாயம். அதே போல இந்த கல்பத்துல யார் அத்தியதிகமான உயர்ந்ததான உபாசனை காமியோபாசனமா பண்ணினாலும், ஞாபகம் உபாசனங்கள் நாங்கள்லாம் அகங்கிரகமா உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம். பகவான தியானம் பண்ணிருக்கோம். அகமித்யேவ விபாவயே பவானி சிவோகம் அப்படின்னு. சிவோகம்ங்கிற உபாசனை என்ன? அகங்கிரக உபாசனை. நானே சிவன் அப்படின்னு உபாசனை பண்றேன். அகமித்யேவ விபாவையே பவானின்னு பவானியே உபாசனம் பண்றேன். நானே அம்பாள்னு நினைச்சிட்டு உபாசனம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிப்பட்டதான உபாசனம் நீங்க பண்ணும் பொழுது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லை. பகவானே இது வேணும். ஏன்னா
நீரே அந்த தேவதா ஸ்வரூபமா ஆன பிறகு இது வேணும் அது வேணும்னு கேட்டா நியாயமா இல்லை. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிஷ்காமமாக பண்ணிட்டு இருக்கோம். நிஷ்காமமா பண்ணிட்டு எதாவது கொடுத்தா வேண்டாம் இல்ல, அது நிஷ்காமம் இல்லை. எதை கொடுத்தா வேண்டாம்னு சொன்னா அது என்ன தெரியுமோ, அதுக்கு காமத்துக்கு ரிவர்ஸா குரோதமா எடுக்கும். விருப்புக்கு அகேன்ஸ்டா வெறுப்பாகவும் ஆகப்படாது. நீங்க ஆசைப்படப்படாதுன்னு சொன்னீங்கன்னா வெறுக்கணும்னு சொன்னேன்னா ஆத்மஸ்வரூபமானது விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது, எனக்கு வேணும் கிடையாது வேண்டாம்ங்கிறது கிடையாது. ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபமா இல்லாமல் எனக்கு இது வேண்டாம் இது வேணும்னு யார் உபாசனை பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு புண்ணியம் இருக்கு. அந்த புண்ணியமானது மேக்சிமம் ஆயிடும். பிரம்மலோகத்தை அடைய வேண்டியதான புண்ணியம், அதான் பிரம்மலோகம் தான் மேக்சிமம் சம்சாரத்தினுடைய ஹையஸ்ட் லெவல். இந்த சம்சாரத்துல அனுபவிக்கக்கூடியது ரொம்ப ஹையஸ்ட் பிரம்மாவா இருக்கிறது, ரொம்ப லோயஸ்ட் மரமா இருக்கிறது. அந்த மரமானது அது தன்னை நெருப்பு வச்சாலும் எங்கேயும் எரிக்க போக முடியாது. ஒரு இடத்துல இருந்துட்டு ரம்பத்தை வச்சு அதை கட் பண்ணிட்டே இருந்தாலும் அங்கேத்தான் இருக்கணும். வலிக்கும் இருந்தாலும் அதுக்கு என்ன ரம்பத்தை வச்சு இருக்கிறது, அதுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு மயக்க மருந்து கொடுத்து அப்புறம் இருக்கிற கிடையாதுன்னு இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்க. மரத்தை நடுவில் நெருப்பு வச்சு அப்படியே ஓட்ட விழுந்துருந்தாங்க. அந்த மரம் என்னைக்கு சாயமோ தெரியாது அப்படிங்கிற போட்டோம். இது மாதிரி அந்த மரத்துக்கு மரமாக பிறவி எடுக்கிறது பார்த்தீங்களா, அது இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப குறைச்ச, ரொம்ப பாபம் அதிசயமா பண்ணினா அப்படி, புண்ணியம் அத்தியந்த அதிசயமா பண்ணினா நம்ம எல்லாரை விட அதிகமாக பண்ணின புண்ணியம் பண்ணினவாள் யாரு? அப்படி ஒருத்தர் இருக்க. அவர் அடுத்த கல்பத்துல பிரஜாபதியா அவர். அதான் யஸ்மாது ஏன்னா எத் பூர்வோஸ்மாத் சர்வஸ்மாது, முதல்ல மற்ற எல்லாரோட விட சர்வான் பாப்பன் அவுட்டது, எல்லோருடைய பாப்பங்களையும் அவுட்டது அழித்து வைத்தாரோ நாசம் பண்ணிவிட்டாரோ. ஆகையால் அவருக்கு புருஷன்னு புருஷன் யாரு? எல்லோருடைய பாபத்தையும் முதல்ல எல்லாத்தையும் அழித்து விட்டார். அத்தியதிகமான உபாசனை பண்ணினார். அத்தியதிகமான உபாசனை பண்ணினாரோ இல்லையோ, அடுத்த கல்பத்துல என்ன ஆயிட்டார்? கிரணிகர்வர் ஆனார். இறைவியர் ஆனவரும் அவருக்கு என்ன சொல்லியாச்ச? ஓங்கார உபாசனம் பரமாத்மா உபதேசம் பண்றார். பாத்தீங்களா, இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரியே அவருக்கு ஒரு குருநாதர் வந்தார், பரமாத்மா. அவர் என்ன பண்ணார்? யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், முதலில் இந்த பிரம்மாவை தயார் பண்ணினார். பிறகு யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை, அவருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்தார். எப்படி சார்? ஓங்காரத்தினால. ஓங்கார வடிவமாக வேதத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தார். அந்த வேதங்களை ஓம்னு சொன்ன பிறகு அதுல இருந்து இந்த விஸ்ருதமான வேதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கப்புறம் தபஸ் பண்ணினார் அவர். அத்தனை பேர் வருஷங்கள் தபஸ் பண்ணி அந்த ஓங்காரத்தினுடைய ஸ்வரூபத்தை தபான்னு கேட்டு தபசு பண்ணி அதுக்கப்புறம் ஓங்காரத்துல இருந்து எப்படி அர்த்தங்கள் புரிந்து கொள்றது எல்லா வேதங்களையும் அவருக்கு பிரத்யட்சமாச்சு. அதற்கு பிறகு அவர் ஞானியானார். ஞானியான பிறகுதான் அவர் தான் இந்திரனுக்கும் விரோச்சனனுக்கும் சொல்லிக் கொடுத்தது. இது இந்திர விரோச்சன அத்தியாயிக சாந்தோக்கியோ மன்றத்துல 8ஆம் அத்தியாயத்துல வருது பார்த்தீங்களா, இந்த இரணிகர் தான் அவளுக்கு பிரம்மான அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படி சொல்லிக் கொடுத்து ஆத்மானுபவத்தை பெற்றார். இருந்த போதிலும் அவருக்கு முக்தி கிடைக்கல சார். தானே ஆத்மா அனுபவம் வந்து பெற்றிருக்கார். மற்றவர்களுக்கு சொன்னார், அவளுக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. என்ன ஆமா புரிஞ்சது இல்லைங்கல, ஆனா அவருக்கு இப்ப முக்தி கிடைக்கல. இப்ப ஜீவன்முக்தலா தான் இருக்கார். எப்போன்னா அவருடைய சரீரம் இந்த மகாகல்பமான பரியந்தம் இருக்குமா ஒரு முன்னு, அதுக்கப்புறம் தான் சரீரம் கீழே விழும். அதுக்கப்புறம் தான் அவர் முக்தி அடைய போறார், விஜய முக்தி அடைவார். நீங்க எப்படின்னு இந்த நிறுவனாலே விஜய முக்தி அடையலாம் பாத்தீங்களா? நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் அவரோட வசதி நம்ம பண்றோமோ இல்லையோ அது அப்புறம். என்னன்னா இப்பிறவையிலேயே நீங்க அடையக்கூடியதான உயர்ந்ததான நிலையை பெற்றிருக்கேன். ஆயல் தான் ஜந்தூனாம் துர்லபம் திரயமே வைத்தது. இந்த உலகத்துல துர்லபமானது ஒண்ணு மனுஷத்துவம் முற்றுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. மனுஷனா பிறக்கிறது அரிது. மனுஷனா பிறந்தது நான் சினிமாவுக்கு போறேன், பீச்சுக்கு போறேன், அங்கே போறேன் இங்கே போறேன்னு இல்லாமல் முமுட்சுவா இருக்கிறது, மோட்சத்தை அடையிறதுங்கிற ஒரு ஆசையோட இருக்கிறது, நல்ல வழியில இருக்கிறது, அதை விட ஒரு சக்தி.
அந்த ரெண்டும் கிடைச்சாலும் மகாபுருஷால் கிடைக்கிறது அதை விட வசதி. ஏன்னா அவ இது போல ராகிகள் நடுவுலையா இருக்க போறா, எங்கேயோ இருக்க போறா. அவளை குடிச்சுட்டு அவ வழியா நம்ம தெரிந்து கொள்றது அது ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் கிடைக்கும். அப்படி எக்காரணத்தினால் எல்லோருக்கும் முன்னால உபாசனத்தினுடைய மகிமையினால எல்லா பாபங்களையும் நாசம் பண்ணிட்டு பிரஜாபதி பதவிக்கு சித்தமானாரோ, ஆகையால் அவருக்கு என்ன வேறு புருஷா வருது. சர்வஸ்மாத் புரா சதனாத் ஒண்ணு, சர்வ பாபஸ்ய சாதனாத்வா புருஷா சயத் பூர்வோ அஸ்மாத் சர்வஸ்மாத் சர்வான் பாப்மன ஔஷத் தஸ்மாத் புருஷா அப்படின்னு புருஷனுக்கு வேற வியற்பத்தி உபனிஷத்துல சொன்னதான வியற்பத்தி சொன்ன. இது ஸ்ருதே இல்ல புரிஷயனாத்வா புருஷா. அடுத்தது புரிஷயனாத்வா, எல்லோருடைய இதயத்திலையும் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் இருப்பதனால் அவருக்கு புருஷன்னு பேரு. சவாயம் புருஷா சர்வாசு பூருஷு புரிஷய. ஏன்னா எந்த உபனிஷத்தை இதற்கு முன்னால சொன்னேனே அதே உபனிஷத்தை இன்னொரு உயிர்பத்தியும் சொல்றது. புருஷாங்கிற பதத்தை இப்படியும் சொல்லலாம். எக்காரணத்தால ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் அவர் இருந்து கொண்டிருக்கிறாரோ ஆகையால் அவருக்கு புருஷன்னு பேரு. ஆமா, என் இதயத்துல இருக்காரா சார்? சந்தேகமே பட வேண்டாம், இருக்கார். அவர் இருக்கார் என்கிறதுக்கு என்ன அர்த்தாட்சி? அவர் இருக்கார், இருக்கட்டுமே. அவர் இருந்தாருங்கிறதுக்கு எப்படி கிளம்பி போனா எப்படி அப்படின்னு கேட்டா, உங்க மூச்சு காத்து இருக்க பதில இதை ஒழுங்கா டைரக்ட் பண்றவர் அவர் தான். ந பிராணேன ந பானேன மத்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேன து ஜீவந்தி யஸ்மின்னேதா உபாஸ்ரிதோ. ஒரு மனுஷன் உள்ள போற காத்துனாலேயோ அல்லது வெளியில போற காத்துனாலேயோ வாழல. ஏன்னா மரணானந்தரம் உள்ள காத்துல ஒரு மோட்டரை வச்சு உள்ள விட்டாலும் அவன் குழைக்க போறது. அப்ப என்ன இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு சார். அது இருந்தால் நம்மளுடைய ஒரு முயற்சியும் இல்லாமல் காத்து உள்ளேயும் வெளியிலையும் போறது, அதோடைய கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, மனசு நினைக்கிறது, புத்தி எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது, இத்தனையும் நடக்கிறது. இது யாரு பண்றா? தனித்தனியாக இது பண்ணாது. கண்ணை கட் பண்ணி டேபிள் மேல வச்சா பாக்குமா? பார்க்காது. அப்ப என்ன, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அதாவது அந்தந்த செயலை செய்யக்கூடியதான திறமையை யாரோ கொடுக்கிறார். அவர் யாரோ அவர் தான். அவர் வேற எங்கேயோ இருந்ததையானால் இந்த சரீரத்துக்கு எப்பொழுதுமே கவனிக்க மாட்டார். எங்கேயாவது வெளியூர் போறதுதான் அங்கிருந்து ஒரு சமயம் மிஸ் ஆயிடலாம இருந்தா, இங்க இருந்து செல்போன் பண்றாங்க, கிடைக்கல, எப்பொழுதும் கிடைக்கல, இப்ப கிடைக்கலையேன்னு டவர் இங்க இல்லை சார், இங்க கனெக்ஷன் வரல சாருங்க, ஏதோ ரொம்ப பேசலானோ. அப்ப என்ன, எங்கும் வியாபித்திருந்த போதிலும் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்கலைங்கிற மாதிரி எங்க சைத்தன்யம் வேற எங்கேயாவது இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணாலும் கண்ணை பார்க்காது, காது கேட்காது, ஒண்ணும் வராது. அப்படி எப்ப அது நடக்கிறதா சார்? ஒண்ணும் கிடையாது. நீங்க தூங்கி இருக்கும் பொழுது கூட காலம்பரை எழுந்து சொல்றேன், நன்றாக தூங்கினேன், ஒன்னும் அறியாம தூங்கினேன். அப்போ ஒன்றும் அறியலேங்கிறது அவர் அறிஞ்சிருக்கார். அதனால ஒன்னும் அறியலன்னு காலம்பொழுது நீங்க சொல்றேன். அப்ப விவகாரம் என்ன, எல்லாமே நடக்குது. மயக்கமா இருந்தவன் கூட தெரியும், இருந்தவருக்கு இத்தனை நேரம் வலி தெரியல, இப்பதான் வலி தெரிகிறது, இத்தனை நேரம் நிம்மதியா இருந்தேன் அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வருது. முன்னால நடந்ததுடைய ஞாபகம் வருது அப்படின்னு அதையும் அவர் அறிஞ்சிருக்கார். அதனாலதான் நமக்கு தெரியுது. அப்ப விவகாரம் என்னன்னா, எல்லோருடைய இதயத்திலும் எப்பொழுதும் அவர் இருந்திருக்கார். ஆகையால் அவருக்கு புருஷன்னு பேரு. சர்வாசு பூருஷு புரிஷயா இது வைகுண்ட புருஷா. அடுத்தது பகவானுக்கு பிராணா. இந்த சரீரத்துக்குள்ள இருந்து கொண்டு உச்வாச நிஸ்வாச ரூபமாக அவர் எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருக்கார். அதனால அவருக்கு பிராணன்னு. பிராணஹாங்கிறது பரமாத்மாவுக்கு பேரு. பிராணன்னா மூச்சு காத்துன்னு நினைக்கப்படாது, பரமாத்மாவுக்கு பேரு. பிராணஸ்ய பிராணா அப்படின்னு கேனோபனிஷத்து. பகவான் அந்த ஒரு சிஷ்யன் ஒருத்தனுக்கு நிஜமா ட்ரை பண்ணியிருக்கான், வேதாந்தத்தை புரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்ணியிருக்கான், நான் மனசை அடக்கணும் என்று முயற்சி பண்ணுகிறேன், ஆனா மனசு எனக்கு அடங்க மாட்டேங்குது. சாதாரணம், அது ஏதோ நம்ம பெரிய முயற்சி எல்லாம் பண்ண வேண்டாம். நமக்கே யாராவது சார் ஒருத்தர் கேட்டா வரதே வயசான்னு வச்சுங்களேன், நீங்க செய்யாத தப்ப செஞ்சதாக வயசா, அப்புறம் நீங்க என்ன பண்றேன், அது உங்க காதுக்கு வருது, கவலைப்படுறேன், அடாடா நான் ஒன்றும் பண்ணலையே, ஒரு தப்பும் யாருக்கும் ஒரு அபகாரம் பண்ணலையே, என்னிடத்துல இப்படி வச்சாலே ஏன் இப்படி பண்ணின, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வர
ஆமா நீங்க தப்பு பண்ணதையும் ஆமா பண்ணல. அப்ப ஏன் கவலைப்படுறது? தெரியாம அவர் ஏதோ பண்ணிருக்கார், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், அதான் நியாயம் அப்படின்னு சொல்றார் ஒரு பெரியவர். நம்ம அதை மறக்கணும்னு நினைக்கிறோம். மறக்கணும்னு நினைச்சா அப்பதான் வேகமா ஞாபகம் வருது சார். இது மறக்கணும்னு சொன்னேன்னா மறக்கணும் டக்குனு ஞாபகம் வருது. அதான் மறக்க சொன்னாரு, ஞாபகம் வருது. என்ன பண்றது? எதை மறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஏதோ விதமாக ஞாபகம் வருது. என்ன பண்றது? அப்ப நம்ம மறக்கணும் இதை அப்படின்னு மனசை கண்ட்ரோல் பண்ணணும். இது மனசுக்கு வரப்படாதுன்னு நினைச்சா மனசு வேகமா அந்த விஷயத்தை வேணும் வேணும்னு போறது சார். இது சாதாரணமான ஒரு விஷயம். அதே போலயே சிலது ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கணும். ஏதோ ஒரு ஸ்லோகம் 3வது லைன் மட்டும் ஞாபகம் இல்லை, முதல் 2 லைன் ஞாபகம் வருது, 4வது லைன், 3வது லைன் மட்டும் வேணும்னு மறக்கிறது. அதை மறக்கப்படாதுங்கிறது அதான் புத்தகத்தை பார்த்து 4 நாள் வச்சுட்டு இருக்கேன். அர்த்தம் மங்கள ஸ்லோகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு பேசின பிறகு 3வது ஸ்லோகம் என்ன ஞாபகம் வருது, ஒரே டென்ஷன், உடம்பெல்லாம் வீட்டு கொட்டுறது, விவகாரம் இப்படி ஆயிடும்னு சில சந்தர்ப்பத்துல. என்ன பண்றது? எப்ப வேணும்னு நினைக்கிறோமோ அப்ப மறந்து போறது, எப்ப மறக்கப்படாதுன்னு நினைக்கிறோமோ அது மறக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இப்படி என் மனசை என்னால அடக்க முடியலையே, யார் இந்த மனச அதன் இஷ்டமா போகும்படி பண்றா அப்படின்னு கேட்க. அப்ப அவர் யோசனை பண்ணி, அப்பா இன்னார் என்னான்னு சொல்ல முடியல, அவருக்கு தனியா பேர் இல்ல, ஆனா அவர் ஒருத்தர் உங்ககிட்ட இருக்காரப்பா. அவர் யார்? ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாஜம் தபு பிராணஸ்ய பிராணா. அவர் தான் மனசுக்கு மனசாகவும், காது காதாகவும், மூக்குக்கு மூக்காகவும், கண்ணுக்கு கண்ணாகவும், உன் பிராணனுக்கு பிராணனாகவும் அவர் தான் இருந்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்றார். ஐயா பிராணம்னு நம்ம எந்த மூச்சு காத்த சொல்லிட்டு இருக்கோமோ அந்த மூச்சு காத்தையும் பிடித்து கொண்டு இந்த சரீரத்திலேயே இத்தனை நாள் நீ இருக்கணும், எவ்வளவு பிராரப்த கர்மா இருக்கோ அது வரைக்கும் நீ இருக்கணும் அப்படின்னு அந்த பிராணனை நிர்பந்தப்படுத்தி வச்சு கொண்டிருக்கார் அந்த பரமாத்மா. ஆயால் அவருக்கு பிராணா அப்படின்னு. பிராணிஜே கஷேத்ரஜ்ஞ ரூபேண பிராணாத்மனா வேட்டயன் வா பிராணா. சரீர கஷேத்ரஜ்ஞ ரூபேண ஜீவரூபேண, இந்த சரீரத்தை அறிந்தவர் கஷேத்ரஜன். ஆயால் அந்த ரூபமா பிராணாத்மனா வேட்டயன், இந்த சரீரத்துக்குள்ள பிராண ரூபமா இருந்து கொண்டு சேட்டையன்னு சேட்டை பண்ணிண்டு சேட்டாம் கரோதி. அதனால ஸ்வசனஸ்வரூபி அப்படின்னு விஷ்ணு புராணத்துல இந்த சரீரத்துக்கு ஒவ்வொரு பகுதியும் வேலை செய்யணும். அது ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்குள்ள எத்தனை நரம்புகள் இருக்கு தெரியுமா? இதயத்தை சுத்தி 101 நாடிகள், பெரிய பெரிய பைப் மாதிரி 101 நாடிகள். அந்த ஒவ்வொரு நாடிக்கும் 72,000 உபநாடிகள். அந்த 72,000 நாடிகள்ல ஒவ்வொரு நாடிக்கும் 72,000 அங்க நாடிகள். ஒரு மனம் 72,72,10,203 நாடிகள் எப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்காரு. அதுக்கெல்லாம் தனித்தனி பேரை வச்சார். அலம்புசா, குஹோ, விஸ்வோதரா, வாரணாசி, அஸ்வினிக்வா, பயஸ்வினி, சங்கினி, இத்தனைக்கும் பேர் வச்சு கொடுத்திருக்காரு. அத்தனை நாடிகள் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்க அத்தனையும் பார்த்து கொண்டிருக்காரு. ஒவ்வொரு விரலும் 3ஆ மடக்கும்படி பண்ணினார் பார்த்தீங்களா? எதற்காக? அப்பதான் அன்னத்தை செஞ்சு சாப்பிட முடியும். ஒரு இடத்துல மடியில இருந்து அவ்வளவுதான் கிருஷ்ணார் பண்ணணும், சரியா பண்ண முடியாது. ஒவ்வொன்றும் பார்க்கணும். அந்த பகவாத்மா எப்படி பண்ணி வச்சிருக்கார், வேற எதுவும் வேண்டாம். இந்த சரீரத்தை அவர் சுட்டி பண்ணினதான ஒரு அழகையும் ஒரு நிர்பந்தத்தையும் பார்த்த மாத்திரத்தினாலேயே தெரியும் அவர் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஆகையால் அப்படிப்பட்டதா அந்த பரமாத்மா நமக்கு பிராணனோட இருக்கிற பர்யந்தம் பிராண வடிவமாக நான் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருக்கார். ஆகையால் பிராணா சேட்டம் கரோதி ஸ்வசனஸ்வரூபி இது பிராணா. பிராணன் மட்டும் இல்ல சார், பிராணனை கொடுப்பவரும் அவர்தான், பிராணனை எடுப்பவரும் அவர்தான். எதி கண்டயதி பிராணினான் பிராணான் பிரளய காலாதிடோ. பிரளயத்த இந்த சகல பிரபஞ்சமும் பிரளயத்தை அடையும் பொழுது அத்தனை பேர் பிராணனையும் வித்ரா பண்ணிட்டார். எதற்காக? முதல்ல கேள்வி, நம்மளை ஏன் படைச்சார்? ஏன் சார் படைச்சா அதனால உங்களுக்கு என்ன சௌக்கியமா தானே இருக்குன்னு? இல்ல சார், என்ன படைச்சதுன்னா அவர் மாதிரி ஆனந்தமா படைச்சதுன்னா பரவாயில்ல, நான் ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டேன். குறையோட படிச்சிருக்க. எப்ப பார்த்தாலும் இது வேணும் அது வேணும். யாராவது நிம்மதியா இருக்கானா பாருங்க.
தனக்கு பரிபூர்ண ஆனந்தம் இல்லாமல் ஏதோ விதமா அலைஞ்சுட்டு இருக்கான். காசு இல்லாத சமயத்துல காசை பார்த்து காசு சம்பாதிக்கணுமேன்னு கவலை, காசு வந்த பிறகு இந்த காசை அனுபவிக்க முடியலையேன்னு கவலை. நிறைய காசு சம்பாதிச்சிருக்கான், 60 வயசு வரைக்கும் ரிட்டையர் ஆயிட்டான். அப்புறம் என்னடான்னு அந்த காசுனால எந்த போகத்தையும் அனுபவிக்க முடியல. ஏன்னா டாக்டர் இது சாப்பிடப்படாது, கண்ணோட பார்க்கப்படாதுங்கிறா. காலமும் குதிரை மாதிரி ஓடுங்கிற இப்படி ஆயிடுது. 60 வயதுல மூச்சு காத்து தட்டுறது சார், விவகாரம் ஒண்ணும் பண்ண முடியலையே. அப்ப இவனுக்கு ஏதோ ஒரு குறை இருந்துட்டானே இருக்கு. அப்ப இந்த மனுஷனுக்கு இந்த குறை இல்லாமல் படைத்து இருக்கலாமே அவர். ஏன்னா அவர் நீங்க சொல்லும் பொழுது எஸ் சர்வஜ சர்வமிது எஸ் யஜ்ஞானம யந்தபா அப்படின்னு சர்வஜன்னு சொல்லிட்டு இருக்கேட, ஏன் இப்படி பண்ணல? எதற்காக என்ன படைச்சா? இது ஒரு கேள்வி எல்லோருக்கும். பிறகு நான் யார்? இது ஒரு கேள்வி. எதற்காக படைச்சார்? ஐயா, இப்பிறவியில தாங்கள் முக்தியை பெறுவதற்காக பிறந்தேன். பிறவி இல்லாததான நிலையை அடைவதற்காகத்தான் பிறந்தேன். அடுத்த பிறவி உங்களுக்கு வரப்படாது. அடுத்த பிறவி வராம நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த பரமனை தியானம் பண்ணணும். மாயா மேதாம் தரந்திதே தெய்வீ கேடா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்திதே. இந்த தெய்வீ பிரகிருதி, இந்த மாயை இருக்கு, அது எனக்கு அடங்கி இருக்கு. நீங்க என்னுடைய பாதங்களை ஆசிரியத்தேடையானால் உங்களுக்கு அந்த மாயை தாண்டி விடும். மாயை தாண்டி என்ன அடைவுகள்? அந்த மாயை தாண்டினதான என்னுடைய ஸ்வரூபத்தை அடைவதுதான் உங்க ஜன்மாவனுடைய லட்சியம். இந்த பிறவி நமக்காக எதற்காக கொடுக்கப்பட்டது? பரம்பொருளை பாத பத்மங்களை அடைவதற்காக, அறிவதற்காக. ரைட். அப்படி எல்லாத்தையும் எல்லோருக்கும் கொடுத்திருக்கா. அதுக்காக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறோம். ஆனா என்ன பண்றோம்? நம்ம இந்த ஒரு பிறவியில உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கோம். சஞ்சாரம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் வெளியில போயிட்டு உள்ள வரும் பொழுது எல்லா விதமான வாசனைகள்லாம் இந்த மனுஷனுக்கு வந்து சேர்றது. இந்த வாசனைகள் அப்படியே இருந்து கொண்டு மறுபடியும் அந்த வழியிலேயே போயிட்டே இருக்கான். யாருக்கு எது பிடிக்குமோ அதான். சில பேர் சாப்பாடுறாமனா இருக்கான். காரணம் இருந்து சாப்பாட்டை பத்தி தான் கவலை. சில பேருக்கு விளையாட்டை பத்தி தான் கவலை. சில பேருக்கு லோகத்தில் இருக்கக்கூடியதான மற்ற பழங்களை பத்தி தான் கவலை. அவனுக்கு ஒரு 10 நிமிடம் டைம் கிடைச்சாலும் அங்கே அந்த பக்கம் தான் போயிட்டே இருக்கான். காரணம் என்ன? அவனுடைய மனசுல அந்த வாசனைகள் தான். இந்த வாசனை வராது. ஜபம் பண்ணணும், காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு இந்த பக்கமே வரமாட்டேங்கிறான். இப்படி இவனை பார்த்தேன்ல, இவன் மனசுல இத்தனை வாசனைகள் தெரியும். இந்த வாசனைகள்ல இவனை போக்கடிக்கணுமே. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணணும்? இந்த வாசனைகள்ல மங்கி கிடக்கிறா உதப்படும். அதனால என்ன பண்ணணும்? பிரளயத்தை பண்ணு. பிரளயம் பண்ண 10,000 வருஷம் அடுத்த சிருஷ்டி வரும். அது வரைக்கும் இந்த வாசனைகள்லாம் எப்படி இருக்கும்? அவன் இடத்துல டார்மெண்டா இருக்கும். மறுபடியும் புது சந்தர்ப்பம் கொடுத்தேனையானால் அந்த புது சந்தர்ப்பத்துல ஒருவேளை இவன் நல்லவரோடு சேர்ந்து வரலாம். அதற்காக பிரளயத்தை பண்றார். பகவான் எதற்காக சுருட்டியை பண்ணினார்? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக. ஏன் பிரளயத்தை பண்றார்? நீங்க மறுபடியும் வெகு தூரம் இன்னொரு வழியில போயிட்டு எந்த வழியில அடையணுமோ கிழக்கு பக்கமா போகும்னா அதுக்கு மேற்கு பக்கமாக ரொம்ப தூரம் போயிட்டு இப்ப அங்கிருந்து உங்களை அழைத்துன்னு வரணும்னா என்ன பண்றது? மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து மறுபடியும் அந்த பக்கம் திரும்பி போகாம இருக்கிறதுக்காக அந்த வழி மறக்கும்படி பண்ணணும். அதற்கு வழி மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பிரளயத்தை பண்ணி புனகா சுருட்டிய பண்றார். அதற்காகத்தான் பிரளயம். ஞாபகம் வச்சுக்கணும். பிரளயம் எதை பண்ணினாலும் பகவான் உங்க நல்லதுக்காகத்தான் பண்றார். ஆனா நம்ம எப்பவும் பகவான போட்டுறல. காட்டுறதுக்கும் என்னடா அவருடைய தத்துவம் தெரிஞ்சுக்கல நமக்கு. அதனால்தான் பிரளய காலத்துல யதி கண்டயதி தோ அவகண்டனேங்கிற தாத்து. அதனால யதி கண்டயதி பிராணினா பிராண பிரளயாதிஷு இது பிராணதஹ வைகுண்ட புருஷ பிராணஹ பிராணதஹ பிரணவ பிருது. அடுத்ததான நாம பிரணவா. பிரணவம் அப்படின்னா ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை பத்தி நாம் நிறைய பார்க்கிறோம். எல்லா உபனிஷத்துலயும் ஓங்காரம் இருக்கு.
சாந்தோக்கியம் ஆரம்பம் ஓவி ஏததமுக்கீதம் உபாசீதா அங்கேதான் ஆரம்பம் சாந்தோக்கியம் சாமானிய. அதே போலயே மாண்டூக்கியம் ஓங்காரமே வேதகம் சர்வம் தஸ்ய உபவியாக்கியானம் பூதம் பவத்தவிஷ்யதி எல்லாம் ஓங்காரத்தோட ஆரம்பிச்சு. கட்டோபனிஷத்துல பார்த்தேன்னா சர்வே வேதாயத் பதமாமனந்தி அபாம்சி சர்வாணி ஜயத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மஜத்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி ஓம் இத்யேதத். எல்லா வேதங்களையும் எதை சொல்ல வருகிறதோ, எல்லா விரதங்களும் எதற்காக வந்திருக்கோ, எதை அடையணும் என்பதற்காய் அனுமார் என்ன, பீஷ்மாச்சாரியர் என்ன, மற்றவர்கள்லாம் பிரம்மச்சரியாதி விரதங்களை பின்பற்றுகிறார்களோ அந்த தத்துவத்தை நான் உனக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். இது ஓமித்யேதத் ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம். இதன் சரியான பிடிப்பு, பரமாத்மாவை அடைவதற்கு சரியான பிடிப்பு இது. இதை புடிச்சுட்டு நிச்சயமா அடையலாம் அப்படிங்கிறார். இந்த கட்டோபரிடத்து இப்படி சொல்றது. இவ்வளவு தானா? முண்டகோபரிடத்தை கேட்டேன். பிரணவோ தனுஷரோக்யாத்மா பிரம்மதல்லட்சமுச்சதே அப்ரமத்தேன வேத்தவ்யம் சரவத்தன்மயோ பவேத். பிரணவோ தனுஹோ, ஓங்காரம் தான் வில்லு, அதுக்குள்ள உங்க மனசுதான் அம்பு. இந்த வில்லுல அம்ப பூட்டி அந்த அம்ப விடுவான். எங்க விடுவான்? லட்சியத்துல விடுவான். லட்சியத்துல ஒரு டார்கெட்ல விட்டதுமே இந்த அம்பு என்ன ஆகுது? வில்ல விட்டுறது, அந்த டார்கெட்ல போய் குத்தி அங்கேயே நிக்கிறது சார். அப்படிதானே அம்பு என்னாச்சு? வில்ல விட்டு போறது, எதுல விட்டாலும் அதுல போய் என்ன பண்றது? அதோட ஒட்டிக்குது. அதே போலதான் நீங்க ஓங்காரம் எனக்கூடியதான வில்லை எடுத்துட்டு அதுல மனசு எனக்கூடியதான அம்ப பூட்டி பிரம்மம் எனக்கூடியதான லட்சியத்துல விட்டுலையானால் என்ன ஆகும்? அந்த மனசுங்கிற அம்பானது உங்க சரீரம் எனக்கூடியதான ஓங்காரம் எனக்கூடியதான வில்லையும் விட்டு பிரம்மத்தோட ஒன்னா போயிடும், பரமாத்மாவோட ஒன்னா போயிடும். அப்ப இந்த ஜீவன் என்னாச்சு? பரமாத்மாவோட ஒன்னா போயிட்டா. தானே சார் உங்களுக்கு வேண்டியது. ஆயால் ஓங்காரோபாசனம் பண்ணுங்க அப்படின்னு முண்டகோபனிடத்து. இந்த முண்டகோபனிடத்துக்கு வியாக்கியான ரூபமா இருக்கக்கூடியதான பிரஸ்னோபனிஷத்து என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டேன்னா, இந்த பரஞ்ச பிரம்ம யதோங்காரா ஏதத்வை சத்யகாம பரஞ்ச பிரம்ம யதோங்காரா. ஏ சத்யகாமரே, பிப்பலாதர் சொல்றார். பிப்பலாதர்னு வேறவருக்கு. அவர்கிட்ட போய் 6 மனுஷர்கள் கேட்ட, அதுல ஒருத்தர் சத்தியகாமர். இவர் கேட்கிற அந்த ஒரு மனுஷன் மரண பரியந்தம் ஓங்காரத்தை உபாசனம் பண்ணி கொண்டிருந்தானே, ஆனால் அவன் என்ன பலத்தை அடைவான்னு பிப்பலாதர கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், இது ஏதத்வை சத்யகாம பரஞ்ச பிரம்ம யத் ஓங்காரா அப்படின்னு. பரபிரம்மமும் ஓங்காரம் தான், அபரபிரம்மமும் ஓங்காரம் தான். அபரபிரம்மம்னு சொன்னா உபாசிய பிரம்மம், அது ஓங்காரம் தான். பரபிரம்மம் அறியத்தக்கதான அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கிருதார்த்தனாக கூடியதான ஸ்வரூபமும் ஓங்காரம் தான்ப்பா. இந்த ரெண்டையும் அந்த ஓங்காரத்தினால சொல்லப்படுகிறது அப்படின்னு. ஓங்காரத்தை 1 மாத்திரா காலமா உபாதிக்கிறது, 2 மாத்திரா காலமா உபாதிக்கிறது, 3 மாத்திரா காலமாக உபாதிக்கிறது அப்படின்னு விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் அங்க. இத பிரணவ கல்பம் எனக்கூடியதான கிரந்தத்துல இதுல ஸ்காந்த புராணத்துல விஸ்தாரமாக இது எப்படி உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. அதே மாதிரியே இதனுடைய ஸ்வரூபத்தை அவர் ஆச்சாரியர் பிரபஞ்சசார தந்திரம் கிரந்தத்துல விஸ்தாரமா இந்த உபாசனா பிரக்கிரியை எழுதியிருக்க. இருக்கட்டும், இது ஒரு அம்சம். தைத்தரியோபனிடத்துல ஓமி பிரம்மா பிரசவுதே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அவாவா யஜ்யத்துல பண்ணும் பொழுது அவாவா என்னென்ன பண்றா? ஓமதி பிரதிகரம் பிரதிநாதி ஓமிதி சம்சதி அப்படின்னு ருக்வேதி சம்சனம் பண்ணும் பொழுது, எதிர்வேதி இது பண்ணும் பொழுது எல்லாவற்றையும் ஓம்னு தான் சொல்லணுமா. அந்த ஓங்காரத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. எல்லா உபனிடத்திலையும் ஓங்காரத்தை பத்தி. அப்படி அந்த உபனிடத்துல சொல்லக்கூடியதான் ஓங்காரம் என்ன? பிரணவம் அப்படின்னு. அப்படின்னா அனுக்கிய கொடுக்கிறது. பிரணவதி பிரகர்ஷேண ஸ்தௌதி.
எல்லாரையும் எப்பொழுதும் அந்த பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான வடிவமாக ஓங்காரம் இருக்கு. பரமாத்மா ஸ்வரூபமே ஓங்காரம் தான். உங்களுக்கு உங்க பேர் எப்படியோ அப்படி பரமாத்மாவுக்கு பேர் ஓங்காரம். ஓம் தத் சதி பிரம்மா அப்படின்னு ஓம் தத் சத் அப்படி இந்த மூணு பிரம்மத்துக்கு பேரு அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்கார். அவரே இந்த பிரம்மத்துக்கு என்ன பேரு? ஓம் தத் சதி பிரம்மணா திரிதா ஸ்மிருதா. மூணு பேர் இருக்குன்ட்டார். அவர் பேரே இல்லாதவர், பேரை வச்சு கூப்பிட முடியாது அப்படிங்கிற. எனக்கு ரொம்ப இந்த மூணு பேர் ரொம்ப இஷ்டம். இந்த பேர்லயே ஒரு மாதிரி அந்த சர்மா பேர் வேற, இங்க அந்த நாமகரணம் ஆத்துல கூப்பிடுறதுக்கு ஒரு பேரு, அது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. சரஸ்வதின்னு பேர் சச்சுன்னு கூப்பிடுவான். ஏதாவது அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கோ என்னமோ அப்படி. ஆனா விவகாரம் என்ன, நாமா வந்து அது ஒண்ணு. இது இல்லாம நியாயமா பகவானுடைய நாமாவை தான் வைக்கணும். சம்பத்சர நாமா, மாச நாமா அப்படின்னு எந்த மாசத்துல பிறந்தேடோ அந்த மாசத்துக்கு ஒரு பேர். அதே போல எந்த நட்சத்திரத்துல பிறந்தேடோ அந்த நட்சத்திரத்துக்கு பேர். அது இல்லாம இந்த கோத்திரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு விவகார நாமான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த விவகார நாமா தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே பகவானுக்கு நாமா என்னன்னு இந்த நாமா வச்சுட்டு இருக்கார். ஓம் தத் சத். என்னன்னு எனக்கு ரொம்ப இஷ்டம்னு யாரையும் சொல்லுங்க, 10 பேருங்க அவ பேரை வச்சு கூப்பிட்டோம்னு அவ ரொம்ப இஷ்டம். என்ன கூப்பிட்டா பார்த்தீங்களா? அது மாதிரிதான் ஓம்னு சொன்னா பிரம்மத்துக்கு ரொம்ப இஷ்டமா. அதனாலதான் இந்த பிரகர்ஷேன நவதி. அதனால வேதம் சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்? ஓங்காரத்தை சொல்லிதான் வேதத்தை சொல்லணும். டக்குன்னு சொல்லிட்டு விடாது. அதே போல முடிச்ச பிறகும் ஓங்காரம் சொல்லித்தான் முடிக்கணும். அப்படி யோ வேத அதவஸ்வர புரோக்தோ வேதாந்தே பிரதிஷ்டிதா. வேதத்தினுடைய முதல்லையும் ஓங்காரம் தான், வேதத்தை முடிக்கிறப்போ ஓங்காரம் தான். வேதாந்தே பிரதிஷ்டிதா சகாரம் வேற போட்டிருக்கார். அதனால நடுவில் நீங்க சொல்லக்கூடியதான வேதம் ஓங்காரம் தான். விவகாரம் முழுக்க என்ன? ஓங்காரம் தான். தஸ்மை பிரகிருதி தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய பரசமஹேஸ்வர தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய. இந்த பிரகிருதி எல்லாம் யாரிடத்துல ஒன்றாக போறதோ யாக பரஹா, யார் பிரகிருதியோட ஒரு உயர்ந்தவரா இருக்காரோ சஹா மகேஸ்வரா அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் ரொம்ப பெரியவரான ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. அப்படிப்பட்டதான பிரணவஸ்வரூபமாக எல்லோராலையும் எப்பொழுதும் துதிக்கப்படக்கூடியதான ஸ்வரூபமாக நான் இருக்கேன் அப்படின்னு இங்க சொல்றது. அதனால பிரணவதி பிரணவ தஸ்மாதோமிதி பிரணவதி இது ஸ்ருதே. இல்ல பிரணம்யதே இதுவா பிரணவா இல்ல பிரணம்யதே, எல்லோராலையும் நமஸ்கரிக்கப்படுகிறார். பிரணமந்தி ஹவை வேதா தஸ்மாத் பிரணவ உச்சதே பிரணமந்தி இஹவை வேதா. இந்த ஸ்வரூபத்தினிடத்தில் தான் எல்லா வேதங்களும் இவர் நமஸ்காரம் பண்றது. ஸ்ரீமத் பாகவத்துல 12 ஸ்கந்தங்கள். 12 ஸ்கந்தங்கள்லயும் ரொம்ப முக்கியமானது 10வது ஸ்கந்தம். இந்த 10வது ஸ்கந்தத்துல பகவானுடைய கிருஷ்ண பரமாத்மாவுடைய பூர்ணாவதாரமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை சொல்லி அவருடைய லீலைகள்லாம் சொல்லி அவர் எப்படி இந்த தர்மத்தை எல்லாம் உபதேசம் பண்ணினார்ங்கிற சமஸ்தமான ஸ்வரூபத்தையும் இந்த 10வது அத்தியாயத்துல சொல்லி ஸ்கந்தத்துல சொல்லி எல்லாம் சொன்ன பிறகு கடைசியில அந்த பகவான வேத மாதாக்கள் ஸ்தோத்திரம் பண்றது ஸ்ருதி கீதைகள்னு பேர். 5 கீதங்கள் சொல்றது. நாம 5 கீதங்கள்ல வேணு கீதம், மதுர கீதம், இப்படி பிரமர கீதம் இவைகள் தான் நமக்கு இஷ்டம். அதான் ராசகீதம் ரொம்ப இஷ்டம். ஜெயத்தை தேகம் கிருஷ்ணா ஜமனா விரஜா இதெல்லாம் எல்லாரும் சந்தோஷப்படுவா. ஆனா அந்த ஸ்ருதி கீதைகள் இருக்கு, அது வாயிலேயே நுழையாது. அந்த ஸ்லோகங்கள் இருக்கு, அது வாயிலேயே நுழையாது. ஆனா ரொம்ப முக்கியம். எல்லா உபனிஷத்துடைய தாற்பயமும் அதுல இருக்கு. வேதங்கள் எல்லாம் வேத மாதாக்கள்லாம் சேர்ந்து பகவான நமஸ்காரம் பண்றதா. வேத வேத்யா சர்வோபனிஷது தொட்டா சாந்தியதீத கலாத்மிக. ஒரு இடத்துல வேத வேத்யான்னு சொன்னா வேதத்துல உபனிஷத்து இல்லையா? வேதம்னு சொன்னா வேதங்களும் உபனிஷத்துகள் அர்த்தம் இல்ல. அங்க வேதங்கள் சொன்னா கர்மகாண்டத்தோட கூடின வேதங்கள் எல்லோரும் நமஸ்காரம் பண்றாங்க. எல்லோரும் இல்ல, இந்த வேதங்களுக்கு சிரஸாக இருக்கக்கூடியதான சாரபூதமான உபனிஷத்துகளும் அம்பாளை வணங்குறாங்க. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதூலிகா. ஸ்ருதி மாதாக்கள்லாம் நமஸ்காரம் பண்றானா, நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவ தல
தலையில இருக்கக்கூடியதான சிந்தூரம், நெத்தியில இருக்கக்கூடியதான வகடுல இருக்கக்கூடியதான குங்குமம் இருக்குவதில அது அம்பாளுடைய பாதங்கள்ல விழுந்திருக்கான். அப்படி ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதப்ஜ தூளிகா அப்படின்னு சொல்றது. அது மாதிரி இந்த பரமாத்மாவை எல்லா வேதங்களும் நமஸ்காரம் பண்றது, சகல வேதங்களும் நமஸ்காரம் பண்றதுனால்தான் அவர் வேத வேத்தியனானார். அந்த வேத வேத்தியனான ஸ்வரூபம் சொல்றதுதான் பிரணவஸ்வரூபம். பிரகர்ஷேனா எல்லோரும் யாரை நமஸ்காரம் பண்றாளோ அதனால அவருக்கு பிரணவன்னு வேது. பிரணவந்தீகவை வேதா தஸ்மாத் பிரணவ உச்சதே இது சனத்குமார வச்சனாத் சனத் சுஜாயத்தியத்துல சொல்லியிருக்கார். இதற்கு முன்னால மகாபாரதம்னு, மகாபாரதத்துல ரொம்ப முக்கியமான பாகங்கள் சிலது இருக்குன்னு சொன்னோம். அதுல விஷ்ணுதாஸ் நாம நம்பர் 1. அதே மாதிரியே சனத் சுஜாதீயம்னு ஒரு பகுதி இருக்கு, அது விசேஷம். பகவத்கீதையும் அதுலதான் இருக்கு, அதுவும் ரொம்ப விசேஷம். இப்படி சில பகுதிகள் வேதங்கள்ல ரொம்ப, அதுலயும் மகாபாரதத்துல அங்கேயே அவசியம் நம்ம பார்க்க வேண்டியதான ஒரு சொல்லுவோம். அதுல சனசுஜாதிங்கிற ஒரு பகுதிக்கு ஆச்சாரியால் பாக்கியம் பண்ணியிருக்கார். அப்படி விசேஷமான ஒரு அம்சம் இருக்கு, அதையும் பார்க்கணும். அப்படிப்பட்டதான இந்த சனசுஜாதன் சொன்னதான விவகாரம் திருதராஷ்டிரருக்கு தூக்கமே வரல. யுத்தம் ரெடி ஆயிடுது, யுத்தம்னு தீர்மானம் ஆயிடுது. பகவானும் வந்து சேர்ந்தாச்சு, அவருக்கும் 2 பேருக்கும் ஒரு சாட்சி வரட்டும் அப்படின்னு ஒப்பந்தம் வரட்டும்ங்கிற எண்ணத்துல பேசி இருக்க. துரியோதனன் ஒத்துக்கிற. எப்படி? அவருக்கு விஸ்வரூபத்தையும் காட்டி கொடுத்திருக்கார். விஸ்வரூபத்தை காட்டிருக்க, விஸ்வரூபத்தை பார்த்தார் திருதராஷ்டிரன். பார்த்த பிறகும் அவர் சொல்லிவிட்டார், என்னால அடக்க முடியாத பையனை அப்படின்னு தீர்மானம் ஆயிடுது. பகவான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். மத்தியானம் சாப்பிட்டு போவோன்னு, முடியாது, உங்க அத்தை சாப்பிட மாட்டேன்னார். என்னன்னா பாண்டவான் துஷசே ராஜன்னு, ஏ ராஜா, நீங்க பாண்டவால குரோதமா நடத்திக்கிட்டு இருக்க, அம பிராணாகி பாண்டவா, எனக்கு பிராணஸ்வரூபமா பாண்டவால இருக்க, ஆகையால் சத்ருனுடைய வீட்டுல சாப்பிடக்கூடாது. நான் இதுவரைக்கும் உங்களை ஒன்ன சேர்க்கணும்னு நினைச்சேன், இதுவரைக்கும் உங்களை மித்திரமாகத்தான் பார்த்தேன். எப்ப நீங்க முடியாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்றீங்களோ இனிமேல இங்க சாப்பிடக்கூடாது. சரி, நான் எங்கேயும் சாப்பிடுகிறேன். எங்கேயும் சாப்பிடுவேன். ஏதோ நமக்கு தெரிஞ்சவா இருக்காங்க, யாருன்னு, இங்க ஒருத்தர் பக்தன் இருக்காங்க, அப்படி போற. போகும்பொழுது இங்க இருந்து 10 மைல் நடந்து போறாதான் பகவான். போகும்பொழுது அங்கே விதுரனுடைய ஆசிரமம், அந்த விதுரனுக்குள்ள உள்ள போற, அந்த குடிசைக்குள்ள உள்ள இங்கே போற. போனா என்ன ஆச்சுன்னா, விதுரர் அந்த பக்கமா இருந்துட்டு கண்ணை போட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க. கிருஷ்ண பரமாத்மா பாருங்க, சகல ஜெகத் ரட்சகர் அவரோட விளையாடுறார். போய் 2 கண்ணையும் மூடிவிட்டார். மூடிவிட்டு யாரு சொன்னாதான் கண்ணை தரப்பேன், இந்த விளையாட்டு அன்னில இருந்து இருக்குன்னு யாராரையும் சொன்னார் பாப்போம். ஏன்னா விதுரர் வந்து கிருஷ்ண பரமாத்மா நம்ம கண்ணை மூடுவார்னு நினைச்சாரோ, அவர் அவரைதான் தியானம் பண்ணிட்டு இருக்கார், இதயத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கார். அதனாலதான் இவர் அவ்வளவு சௌலபியமா போய் போனார். பகவானுடைய சேட்டைகள்லாம் அந்த அவதாரத்துல அவ்வளவு சுலபியா ஆயிட்டார். அப்புறம் யாரையோ பேர சொன்னார், அதுல 2 கையும் பிடிச்சு நீயே சொல்ல போனார், வேற வழி இல்லை, கிருஷ்ணன்னு சொன்னார். அப்ப எழுந்து பார்த்து நமஸ்காரம் பண்ற. அப்ப எனக்கு ஆகாரம் வேணும்னு அவர் சொன்னார். எனக்கே ஒண்ணும் இல்ல, 2 நாளுக்கு முன்னாள் வச்ச கஞ்சி இருக்கு, அதான் அதை கொஞ்சம் கொடுங்கிறார். அதை கொடுத்து சாப்பிட்டார். பகவான் பாருங்க எவ்வளவு ஒரு சௌலபியம், ஒரு ஆனந்தம். அப்படி சாப்பிட்டு அதுக்கப்புறம் விசேஷமாக சொல்லப்பட்டது. அப்படி பகவான் இத்தனையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணினார், பகவானுக்கு வர. அப்ப பகவான் மம பிராணாகி பாண்டவா அப்படின்னு பிராணஸ்வரூபமா என்னுடைய பிராணங்களாக பகவான் இருக்காருன்னு சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பகவான் வந்துவிட்டார். அன்னியில இருந்து தூக்கம் வரல திருதராஷ்டிரன். என்னதான் பண்ணியிருந்தாலும் தூக்கம் வரல. ஒரு நாள் தூக்கம் வரலன்னு பரவாயில்லை சார், 15 நாள் தூக்கம் வரலன்னா பைத்தியம் முடிக்கிற போல இருக்கு, ஒண்ணும் தெரியல. அப்ப விதுரரை கூப்பிட்டு எனக்கு உபதேசம் பண்ண. அப்ப அந்த தர்மத்தை உபதேசம் பண்ண பண்ண அவருக்கு அந்த சமயத்துல தூக்கம் வரா போல இருக்கு. தூக்கம் வரல, கொரட்ட விடல. ஆனா அந்த சின்னத்துல பேசிட்டே இருந்ததுன்னா அதை என்ன தூக்கம் மாதிரி இருக்கு. நெருஞ்சிருந்துமா மனோனி கண்ணத்துல என்ன பண்றது பாருங்க, இப்படி ரொம்ப சிரமமா இருக்கேன்னு விதுரர் இது வரைக்கும் சொன்னார். இது மேல என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இது மேல சொல்லணும், ஏன்னா உபனிஷத் அர்த்தம் தான் சொல்லணும். உபனிஷத்துல இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை அப்படியே நான் சொல்லணும்னா எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நான்
திரைவர்ணிகாலுக்குள்ள பிறக்கல. நான் அறிந்து கொண்டேன், அறிந்தாலும் அதை சொல்வதற்காக அந்தனரா இருந்தா தான் சொல்ல முடியும். ஆகையால் என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றதுன்னு ஒண்ணு சொல்றேன். சனத்குமார கூப்பிடுறேன். சனத்குமார கூப்பிடுறேன். திருதராஷ்டிரன் கேட்கிறார், நீர் கூப்பிட்டா அவர் வருவாரா? அவர் எங்க இருக்காருன்னு தெரியும். ஏன்னா பிரம்மாவுடைய மானச புத்திரர். முதல்ல சிருஷ்டியை உண்டு பண்ணும் பொழுது அப்ப அந்த பிரம்மதேவரானவர் 4 பேரை சிருஷ்டி பண்ணார். சனத் சுஜாதர், சனக, சனந்தன, சனத்குமார, சனத் சுஜாதர். இவ 4 பேரையும் நீங்க கல்யாணம் பண்ணி உலகத்தை பெருக்குங்கோ, அப்படி ஜனத்தொகை பெருக்குங்கன்னு. தத்துவகுணம் போய் இஷ்டமா இருக்கு. அவ இந்த லோகத்துல இருக்கிறத சேரவா போற, எங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லை, பகவான தியானம் பண்ணி இருக்கோம்னு விட்டா. அதுக்கப்புறம் நாரதர் சிருஷ்டி பண்ணார், அவரும் ஒத்துக்கல. இப்படி ஆகி அதுக்கப்புறம் தான் மனுவை சுட்டி பண்ணினார்னு சொல்றது கேட்டோமா. இப்படி அந்த சனத்குமார கூப்பிட்டார். இவர் நினைச்சார், அடுத்த க்ஷணம் அங்கிருந்து வந்துட்டார். அந்த விதுரருக்கு எவ்வளவு சக்தி, தபசக்தி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம என்னமோ யாரோ நம்ம எல்லாம் காயத்ரி மந்திரம் பண்றோம், அது மட்டும் பண்றது 5. அதுக்குள்ள என்ன இவ்வளவு கௌரவம், நான் அது பண்றேன் இது பண்றேன். அவருடைய தபசக்தியை பார்க்கணும். அவர் மனசால நினைத்த அடுத்த கணம் வந்தார். என்ன வேணும்னு ராஜா சொல்லணுமா? என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேல சொல்ல முடியாது, நீங்க அனுகிரகம். ஏன்னா இவருக்கும் ஒரு சந்தோஷம், அதை கேட்கலாமோ இல்லையோ, தான் சொல்ல முடியாதே தவிர கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அவர் சொன்ன பிரமாதோவை மிருத்யுரஹம் பிரவீமி அப்படின்னு ஆரம்பிச்சு விசேஷமாக சனத்குமாரன் சொன்னதான விசேஷம் சனத்சுஜாதியம். அதுல இந்த ஓங்காரத்தினுடைய மகிமை இருக்கு. ஓங்காரத்துல அகாரம், புகாரம், மகாரம் எனக்கூடியதான 3 எழுத்து. ஒவ்வொரு எழுத்தும் நம்ம முழித்து கொண்டிருக்கிற காலத்துல விஸ்வனாக உலகத்துல இருக்கிறதுனால நமக்கு விஸ்வன்னு பேரு. ஆகையால் அந்த விஸ்வனா இருக்கிற சைத்தன்யத்துக்கு அகாரமாகவும், இத உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற காலத்துல வைஸ்வானர்னாகவும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான உக்காரமானது இருக்கிறதுல அத தைஜசன் எனக்கூடியதான பேர். ஏன் நம்ம சொப்னத்துல இருக்கக்கூடியதான நிலையில அதுக்கு தைஜசன்னு பேரு. சர்வ வியாபகமா எல்லாமும் கலந்து இருக்கிற காலத்துல இந்த தைஜசனை இரண்யகர்ப்பன்னு சொல்றோம். அதே போல மகாரம்ங்கிறது நம்ம தூங்கும் நிலை. இந்த தூங்கும் நிலையில இருக்கக்கூடியதான சைத்தன்யம் இருப்பதால் இந்த பிராக்யன்னு சொன்னேன். இந்த பிராக்யனை எங்கும் பார்த்தா சூத்ராத்மான்னு பேரு. இப்ப விஸ்வனை தைஜசனை விட வேறு இல்லைன்னு நினைக்கிறது, தைஜசனை பிராக்யனை விட வேறு இல்லைன்னு நினைக்கிறது. அந்த விஸ்வ தைஜச பிராக்யாளுக்குள்ளேயே நம்ம வளர்ந்து கொண்டிருக்கோம். எந்த நான் முழித்து கொண்டிருக்கேனோ அந்த நான் தான் தூங்கினேன், எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் சொப்னத்தை கண்டேன், அதே நான் தான் மறுபடியும் முழிச்சுருக்கேன். 3 நிலையிலையும் நான் இருக்கேனே. இந்த 3 நிலையிலும் இருக்கிற நான் இதோடய சேரல. ஒரு கொடியில 4 துணியை போட்டு வச்சாலும் அந்த கொடி ஏதாவது துணியா இல்ல. வரிசையாக கதம்ப புஷ்பம் விற்கிற மார்க்கெட்ல, அதுல வெவ்வேறு அரளி புஷ்பம், அது போல துளசி, தவனம், மல்லி எல்லாத்தையும் சேர்ந்து கட்டினா தான் கதம்பம்னு பேரு. இந்த கதம்பம்ங்கிற புஷ்பங்கள் மாறினாலும் அந்த எல்லா புஷ்பங்களையும் ஊடுருவி இருக்கக்கூடியதான் நூலானது அந்த புஷ்பத்தை விட வேறானதோ, அதே போல இந்த 3 நிலையிலையும் அப்பாற்பட்டதா நான் இருக்கேன். நானே முழித்துக் கொண்டிருக்கேன், நானே சொப்னத்தை கண்டேன், நான் தான் தூங்கினேன், நான் முழிக்கிறேன் எனக்கூடியதான இந்த நான் ஆனது இந்த 3ஓடையும் சேர்ந்து இருக்கிறதுனால 3க்கு அப்பாற்பட்டது. ஆகையால் விஸ்வன் தைஜசன் இடத்துலையும், தைஜசன பிராக்கியன் இடத்துலையும், பிராக்கியன துரியன் இடத்துலையும் சேர்த்தோம். எப்படி 4 நாளனா ஒவ்வொரு நாளனாவும் சேர்த்துன்னா கடைசி 4 நாள் சேர்த்த வரை ₹1 ஆயிடுது. முன்னால ஒரு 4 நாள் 2 நாள் சேர்ந்தா 8 அணா ஆச்சு, அதுக்கப்புறம் 12 அணா ஆச்சு, அதுக்கப்புறம் இது ₹3/4. இப்ப என்னடா ₹1 எப்படி அது தனித்தனியா அங்க போய் பரிபூர்ணம் ஆயிடுதோ அப்படி இந்த எந்த நிலையில 3 நிலையில எங்க இருந்தாலும் அபரிபூர்ணம். 4வது நிலை வந்த பிறகு பத்தியதே கம்யதே இது பாதகா. இதுல பத்தியதே அனேனா இது பாதகான்னு சொன்னேன். இப்ப பத்தியதே இது பாதகா அடையப்பட்டது. அப்படிப்பட்டதான 4வது நிலை அதான் ஓம் அப்படிங்கிறது. அகார, ஓகார, மகார, நாத, பிந்து இவைகளோட சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு அந்த ஓங்காரத்தினுடைய ஸ்வரூபமானது விசேஷமாக சொல்லப்பட்டது. அந்த ஓங்காரம் தான் இங்க நீங்க சொல்லக்கூடியதான பிராணவாது. பகவான ஸ்தோத்திரம் பண்றது இப்படி. பகவான அறிவதற்கு அநேக மார்க்கங்கள்ல பிரணவ மார்க்கம் ரொம்ப விசேஷம். அதான் பகவான் பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் அப்படின்னு இந்த பகவான் மகாகணபதி எங்க ஆரம்பிச்சிருக்காரு, பிரணவஸ்வரூபமா இருக்க.
அப்படின்னு தீட்சிதரும் இது விசேஷமா இந்த பிரணவத்தை பாடிட்டு இருக்கார். இந்த பிரணவத்தை தான் பரமேஸ்வரனுக்கு எடுத்து உபதேசம் பண்ணியிருந்து சுப்பிரமணிய சுவாமி. அதனாலதான் அவருக்கு சிவகுருன்னு. சிவகுருன்னு என்ன? சிவன் குருவா இருக்கிறவங்க, சிவனுக்கு உபதேசம் பண்ணினவர். சிவனுக்கும் அந்த ஓங்கார தத்துவம் பிரம்மம், அந்த பிரம்மஸ்வரூபமாகத்தான் நான் இருக்கேன். ஆகையால் பிரம்மமே பிரம்மண்யம், அந்த பிரம்மண்யமே சுப்பிரமணியம் அப்படின்னு சக்தி வடிவமாக நான் இருக்கேன்னு உபதேசம் பண்ணிதான் அவருக்கு சிவகுரு அப்படிங்கிற பேரு. இத்தனையும் இந்த பிரணவத்துக்குள்ள அடக்கம். ஆகையால் பிரணவஸ்வரூபமா பகவான் இருக்கார் அப்படிங்கிறது. இந்த பிரணவத்தை உலகத்துல எல்லா ராஜாக்களும் உபதேசம் பண்ணியிருந்தான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் பிருது சக்கரவர்த்தி. பகவானுடைய அவதாரங்கள் எத்தனையோ அவதாரங்கள், அவருடைய அம்சங்கள் எத்தனையோ. பரசுராமனுடைய அவதாரத்தை பார்த்தோம். அதே போலயே பகவான் பிருதுவாகவும் பிறந்தார். அந்த பிருது சக்கரவர்த்தி பிறந்ததுனாலதான் இந்த பூமியை ஆண்டத்தினால்தான் பிருத்திவி அப்படின்னு இந்த பூமிக்கு பேரு. அந்த பிருது சக்கரவர்த்தியாக அவதாரம் பண்ணியதுனால பகவானுக்கு பிருது அப்படின்னு பேரு. அவர் எப்படி அவதாரம் பண்ணினார், பிருதுன்னு ஏன் பேர் வந்தது, பிருத்விங்கிற ஏன் பேர் வந்ததுங்கிறது அடுத்தது. இந்த நாமாவை நாளைக்கு பார்ப்போம்.